வணக்கம், நான் உங்கள் அன்புடன் சாந்தினா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்சோ அனியான்ஸ் ஆஃப் குளோரின்ல எது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதில் என்னன்னா ஒரு காம்பவுண்ட் அதில் இருக்கிற எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இன்டர்மீடியேட்டாக இருக்கணும். அது ஹையாக இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அது டிகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்ததுன்னா அதில் கிடைக்கிற ப்ராடக்ட் ஒன்று ஹையாகவும் ஒன்று லோவாகவும் இருக்கும். ஸோ அதுபடி பார்க்குறதுக்கு இங்கே நம்ம ஆக்சோ அனியான்ஸ் ஆஃப் குளோரினை பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்ச பிறகு எது இன்டர்மீடியேட்டாக இல்லாமல் ஹையாக இருக்குது அப்படின்றதுன்னா அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் நடக்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ClO மைனஸ் இது ஒரு ஆக்சோ ஆனியான்ஸ். ஸோ குளோரின் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் சூப்பர் ஆக்சைடு, அதுக்கப்புறம் பெராக்சைடை விட்டு மற்ற எல்லா இதுலேயுமே -2 தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அதனால -2. ஸோ இது ஒரு ஆக்சோ ஆனியான்ஸ், அதனால இது கேரி பண்ணுது சார்ஜ் -1. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -2 இந்த சைடு போச்சுன்னா +2 ஆகும். -1 +2 நமக்கு +1. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ClO மைனஸ்ல குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1 இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம ClO2 மைனஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். திருப்பியும் நம்ம குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 2 × 2 2 × -2 -1. அப்போ எக்ஸ் என்னவா மாறும்? இது -4 ஆகும். ஸோ -4 அந்த சைடு போகும்போது நமக்கு +4 ஆகும். ஸோ +4 -1 நமக்கு +3. ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3. இப்போ அடுத்தது ClO3 மைனஸ்க்கு போயிடலாம். ஸோ அகைன் நம்ம எக்ஸை குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம். ஸோ 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. 3 × -2 = -1. எதுக்கு -1 போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? சார்ஜ் கேரி பண்ணிட்டு இருக்குது. அதனால நம்ம நியூட்ரல் காம்பவுண்ட் நம்ம 0 போவோம். சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 0 போடுவோம். பட் இது சார்ஜ் கேரி பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம -1 அப்படிங்கிறத போடுறோம். மைனஸ்ங்கிறத போட்டிருக்கனால இப்போ 3 × -2 -6 ஆகுதுங்களா? ஸோ -6 அந்த சைடு போகும்போது +6 -1. அப்போ எக்ஸ் எவ்வளவு? +5 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +5 இருக்குது. அடுத்தது லாஸ்ட் இது எழுதப்போம் ClO4 மைனஸ். அகைன் நம்ம எக்ஸா வச்சுக்கிடுவோம் குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை. அப்புறம் 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. 4 × -2 -1. இப்போ எக்ஸ் எவ்வளவா இருக்குன்னு சொல்லுங்க. 4 × -2 -8. அந்த -8 அந்த சைடு போகும்போது நமக்கு +8 ஆகும். ஸோ +8 -1 நமக்கு +7 இருக்குது. ஸோ இந்த குளோரினுக்கு +7 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க, எதில் குளோரினுக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்குது? ClO4 மைனஸ் இதில் தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குது. குளோரின் அதனுடைய பேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இல்லையா? ஸோ அதனால 7 பேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ தட் இஸ் +7 இஸ் த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கிறதுனால அதால் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்க முடியாது. மற்ற எல்லா அனியான்ஸும் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணோம் எக்ஸப்ட் ClO4 மைனஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.